அதிமுகவை அழிவிலிருந்து மீட்டெடுக்க துரோகத்தின் மறு உருவமாக விளங்குகின்ற நயவஞ்சகம் அகற்றப்பட வேண்டும். கூடி வாழ்தல், கேடு செய்யாதிருத்தல், உழைத்து பிழைத்தல், பகிர்ந்து அளித்தல் என்ற பேரறிஞர் அண்ணா அவர்கள் குறிப்பிட்ட பாராட்டத்தக்க பண்புகளை இன்று வரை ஐயா OPS அவர்கள் கடைபிடித்து வருகிறார். ஐயாவை ஆளாக்கிய புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு என்றென்றும் விசுவாசமாக இருந்திருக்கிறார். இதை மாண்புமிகு அம்மா அவர்களே கூறியிருக்கிறார். அரசியல் வரலாற்றில் ஒருவரை ஒரு அரியாசனத்தில் அமர வைத்துவிட்டு பின்னர் உரியவருக்கு அந்த அரியாசனம் திரும்ப தரப்பட்டதாக வரலாறே இல்லை. அந்த புதிய வரலாற்றை படைத்து காட்டியவர் அன்பு சகோதரர் O. பன்னீர்செல்வம் அவர்கள் என்று பரதனுடன் ஒப்பிட்டு பேசியுள்ளார். மேலும் மிகச்சிறிய பொறுப்புகளில், சாதாரண பொறுப்புகளில் தங்கள் வாழ்க்கையை தொடங்கி பின்னர் அரசியல் வாழ்க்கையில் OPS அவர்கள் படிப்படியாக முன்னேறி இருக்கிறார்கள். மிகச்சிறிய பொறுப்புகளில், சாதாரண பொறுப்புகளில் தங்கள் வாழ்க்கையை தொடங்கி பின்னர் அரசியல் வாழ்க்கையில் அவர்கள் படிப்படியாக முன்னேறி இருக்கிறார்கள். அவர்களுடைய உழைப்பு, இயக்கத்தின் பால் அவர்களுக்கான விசுவாசம், தலைமையிடம் அவர்கள் கொண்டுள்ள பற்று இவற்றின் காரணமாக அவர்கள் படிப்படியாக உயர்ந்துள்ளார்கள் என்றும் கூறியிருக்கிறார்கள். அம்மா அவர்களே ஐயா OPS அவர்கள் விசுவாசம் உள்ளவர் என்று புகழ்ந்துள்ளார். ஆனால் அம்மாவின் மறைவிற்கு பிறகு அதிமுக நிலைமையே மாறிவிட்டது. இயக்கத்தின் விசுவாசத்திற்கு கேடு விளைவித்து அதிமுகவின் வசந்த காலம் முடிவுக்கு வந்தது. ஆம், அரசியல் சூது, சூழ்ச்சி, வஞ்சனை, நம்பிக்கை துரோகம் இதன் காரணமாக அதிமுக அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. ஒரு விதை வளருகிறது என்று சொன்னால் அங்கு சத்தம் இருக்காது. ஆனால் மரம் விழுகிறது என்று சொன்னால் பலத்த சத்தம் இருக்கும். அந்த சத்தம் அழிவை குறிக்கிறது. எடப்பாடியின் தலைமையிலான அதிமுக வீழ்ச்சியை நோக்கி விரைந்து சென்று கொண்டிருக்கிறது. அது ஒரு மூழ்கும் கப்பல். அந்த மூழ்கும் கப்பலில் யாரும் ஏற மாட்டார்கள். அழிவிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்றால் நன்றி மறந்த, துரோகத்தின் மறு உருவமாக விளங்குகின்ற, ஆணவ செருக்குடைய, பொய்மையின் மறு வடிவமாக திகழ்கின்ற நயவஞ்சகம் அகற்றப்பட வேண்டும். இல்லையெனில் வீழ்ச்சி என்பது நிச்சயம். எப்படிப்பட்ட பாவத்தை செய்தவர்க்கும் அதிலிருந்து தப்பிக்க வழி உண்டு. செய் நன்றி மறந்த பாவத்திலிருந்து விடுபட வேறு மார்க்கம் இல்லை. பொறுத்தார் பூமி ஆழ்வார். எனவே 2026ஆம் ஆண்டு வரை பொறுத்திருங்கள். தமிழ்நாட்டு பூமியை ஆளப்போவது யார் என்பது தெரியும். நன்றி கெட்டவர்கள் தூக்கி எறியப்படுவார்கள். துரோகம் நிச்சயம் வீழும். நயவஞ்சகம் நசுக்கப்படும். சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் கருவாடு மீனாகாது, கறந்த பால் மடி புகாது, நயவஞ்சகம் வெற்றி பெறாது.